நீங்க தட்டுல போட்டு சாப்பிடுறீங்களே சோறு, அதுக்கெல்லாம் யாரு காரணம்? திமுகவும் கருணாநிதியும் தானே காரணம். உட்டா கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சதே கருணாநிதி தான் சொல்லியிருப்பான் போல. அடே சீப்பு செந்தில், நீ சொம்பு இல்ல அண்டான நிரூபிச்ச. இப்ப என்னடா சின்டெக்ஸ் டேங்க் அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிற. ஐடி எம்ப்ளாயிஸ் ஃபுல்லா சீப்பு செந்திலுக்கு செப்பல் ஷாட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் பேசி வச்சிருக்கிற பேச்சு அந்த மாதிரி. திமுக காரணம் ஃபுல்லா ரொம்ப நாளா அவனை சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. தமிழனுக்கு படிப்பை கொடுத்தது திமுக, சோறு திங்க கத்து கொடுத்தது திமுக, ஜட்டி மாட்டி விட்டது திமுக, நடக்க பத்து கத்து கொடுத்தது திமுக, பேண்ட் மாட்டி விட்டது திமுக, சொக்கா மாட்டி விட்டது திமுக. திமுக தமிழ பிச்சைதான் எடுத்திருப்பான்னு திமுக காரணம் ரொம்ப நாளா திமிர்த்தனமாவே பேசிக்கிட்டு திரிவானுங்க. அதுக்கு ஒவ்வொரு தடையும் தமிழ செப்பல் ஷாட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பான், திருந்தவே மாட்டானுங்க. இப்போ ஒரு படி மேல போய் எந்த எல்லைக்கு போய் பேசுறானு பாருங்க. ஏன்னா தோல்வி பயம். ஏண்டா இப்பயே நீங்க இப்படி பேசுறீங்களே, எனக்கு என்ன தோணுதுன்னா, தேர்தல் முடிவு வந்துடும். தேர்தல் முடிவுல திமுக மண்ணகவை தான் போகுது. அப்ப என்ன பேசுவான், எல்லாருக்கும் ஓட்டு காசு கொடுத்துருக்கான். அப்புறம் இந்த சிபி செந்தில் வந்து சொல்லுவான், ஏண்டா திமுக 2000 3000 வாங்கிக்கிட்டு சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறீங்களா நீங்க எல்லாம், நீங்க என்னடா அதிமுக கூட்டணி ஓட்டு போட்டு அவங்க சிஎம் ஆக்கிட்டீங்க அப்படின்னு புலம்புவான். கண்டிப்பா அடுத்து கண்டிப்பா புலம்புவான். சரிடா சிபி செந்தில், தமிழ்நாட்டுல ஐடி இண்டஸ்ட்ரி வளர்ந்திருக்கிறது கருணாநிதி காரணம். ஏண்டா இந்தியாவில 4வது இடத்துல இருக்குது தமிழ்நாடு. பக்கத்து மாநிலம் கர்நாடகா, பெங்களூர்ல 4 லட்சம் கோடிக்கு ஐடி எக்ஸ்போர்ட். தமிழ்நாட்டுல 1,80,000 கோடிக்கு தான் ஐடி எக்ஸ்போர்ட். இங்க இருந்து பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டை விட்டு தப்பிச்சு அடுத்த மாநிலங்களுக்கு போயிருக்கு. கருணாநிதி குடும்பம் கேட்ட கமிஷனால ஐடியை நீங்க வளர்த்து விட்டீங்க. இங்க ஐடி எம்ப்ளாயி சம்பாதிக்கிறான்னா அவங்க அப்பா அத்தா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவன் தன்முயற்சியா ஒரு நல்ல வேலைக்கு உத்தியோகத்தில் அமர்ந்தா கூட பங்கு போடுறீங்களா, படுபாவீங்களா நீங்க? பங்கு போடுறீங்களா? சரி, கருணாநிதி தானே எல்லாரும் படிக்க வச்சாரு. இன்னைக்கு பல குடும்பம் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறதுக்கு காரணம் கருணாநிதி தானே. அந்த கருணாநிதி சொந்த புள்ள எத்தனை பேரோட படிக்க வச்சாரு? எத்தனை பிள்ளைய படிக்க வச்சாரு? ஸ்டாலின் ஏதாவது ஐடி கம்பெனில வேலை செய்யறாரா? தத்தியாலடா சுத்திட்டு நிக்கிறாரு. இன்னும் துண்டு சீட்ல எழுதி படிச்சு நிக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் என்ன எம்டெக் எம்பிஏ பிஹெச்டியா? இல்லையாடா. ஓகே ஓகேன்னு சந்தானம் தேவில படத்துல நடிச்சு முகத்தை முன்னிலை படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு பின்வாசல் வழியா அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. கருணாநிதி குடும்பத்துல யாராவது படிச்சிருக்கிறாங்களா? மெத்த படிச்சால யாராவது இருக்காடா? சொந்த குடும்பத்திலேயே யாரையும் படிக்க வைக்காத கருணாநிதி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் படிக்க வச்சான்னு சொல்றேன். சரி, 67 திமுக ஆட்சிக்கு வந்து 69 கருணாநிதி முதலமைச்சர் ஆனார். ஆட்சிக்கு இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 2026. கருணாநிதி சிஎம்மா உட்காந்து 57 வருஷம் ஆகுது. இன்னைக்கு முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிபிகேட் வாங்கிட்டு இருக்கிறான். இன்னும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆக பல பேர். இன்னும் தமிழ்நாடு தன்னிறைவு அடையல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் கலந்து நிக்கிறான். அப்ப 57 வருஷம் ஆகுது கருணாநிதி சிஎம் ஆகி. இது நாள் வரைக்கும் ஒரு குடும்பத்துல இருந்து முதல் தலைமுறை பட்டதாரியை உருவாக்க துப்பு இல்லாத இந்த திமுக தான் தமிழ்நாட்டுல எல்லாரையும் படிக்க வச்சுன்னு சொல்றியாடா, கேன கூமுட்ட போயிடலா. அப்ப எங்கெல்லாம் பார்த்தா எப்படி தோணுது உங்களுக்கு? எப்படி தோணுது? அவன் அப்பா தான் கஷ்டப்பட்டு வட்டிக்கு பணம் வாங்கி தான் புள்ளிய தூர தொலைல படிக்க வச்சு எல்லாம் இங்கிலீஷ்லயே பேசுவான். கிராமத்துல இருந்து ஒருத்தவன் போவான், குக்கிராமத்துல இருந்து ஒருத்தவன் போவான். அவன் கூட்ட போட்டி போட வச்சு பல வகுப்புகளுக்கு அனுப்பி விட்டு இன்னைக்கு தட்டு தடுமாறி எவனாவது முன்னேறிட்டு வந்தா என்னடா திமுக காரன் பொசுக்குன்னு வந்து நீங்க உரிமை கொண்டாடுறீங்க? அதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான், அவன் குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு. கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காதா அவங்களுக்கெல்லாம்? கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காதா? அது எப்படா எல்லாத்துலயும் உங்க இன்சியல போட்டுக்கிறீங்க? கேவலமா இருக்காது எல்லாத்துலயும் உங்க இன்சியல போட்டுக்கிறதுக்கு? திமுக தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்ன? தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்ன? நீங்க எல்லாரையும் ஐடி துறையில இவர்கள் லட்ச லட்சமா சம்பளம் வாங்குறதுக்கு நீங்க தான் காரணம்ன்றீங்க. பல பேர் இன்னும் தமிழ்நாட்டுல பிச்சை எடுக்கிறானே, அதுக்கு திமுக தான் காரணம். 1000 ரூபாய் காசை பெரிய காசா நினைச்சு இன்னைக்கு மாதாந்திரம் 1000 ரூபாய் எதிர்பார்த்து நிக்குது இந்த தமிழக குடும்பங்கள், அதுக்கு திமுக தான் காரணம். அதுக்கு திமுக தானே காரணம். வறுமை கோட்டின் கீழே பெரும்பான்மையான குடும்பங்கள் இருக்கே, அதுக்கு திமுக தான் காரணம். இன்னும் இடஒதுக்கீடு கிடைக்காம பலர் உரிமையை இழந்து நிற்கிறாங்களே, அதுக்கு திமுக தான் காரணம். கள்ளச்சாராய மரணங்களும் கஞ்சா மரணங்களும் பாலியல் பலாத்காரங்களும் நடக்குது, அதுக்கு திமுக தான் காரணம். சொல்லுங்கடா, சரியா இருக்கும். சொல்லுங்க, சரியா இருக்கும். அதை விட்டுட்டு இப்பதான் ஒரு முதல் தலைமுறையா கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு முன்னேறானா, அதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்றீங்க. முதல்ல ஒண்ணுமேடா, இன்பநிதி குடும்பத்தை நீங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ல படிக்க வச்சு அவனை ஒரு உயர் உத்தியோகத்துல உட்கார வச்சுட்டு நீங்க பேசுகிறா.
சொந்த குடும்பத்திலே யாரையும் படிச்சு முன்னேற்றம் வராத கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பத்தையும் படிக்க வச்சுன்னு சொன்னா கேனத்தனமா இருக்குமா இல்லையா? கேனத்தனமா இருக்குமா இல்லையா? அப்ப தமிழ்நாட்டுக்காரங்கள நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணமாடா. ஏண்டா அநியாயமா இல்லையாடா? 57 வருஷமா உங்க குடும்பம் அதிகாரத்துல இருந்துகிட்டு இருக்கு. 2 தலைமுறை. 57 வருஷம் எத்தனை? 2 தலைமுறை, 2.5 தலைமுறை. 2.5 தலைமுறையா முதல் தலைமுறை பட்டதாரியே இன்னும் உருவாக்காத இந்த திமுக மாடல் எல்லாத்தையும் செஞ்சு கிழிச்சன்னு சொல்றது எவ்வளவு வெக்கக்கேடான ஒரு விஷயம்டா. எவ்வளவு வெக்கக்கேடான ஒரு விஷயம். உனக்கு எவ்வளவு போடட்டும்டா. உனக்கு நாய்க்கு போடுற மாதிரி எவ்வளவு காசு வேணாலும் போடட்டும். அதுக்காக இப்படியா? இந்த அளவுக்காடா எல்லாம் மீறி பேசுவீங்க? இந்த அளவுக்கா எல்லாம் மீறி பேசுவீங்க? தமிழ்நாடு ஒரு படியேனும் முன்னேறணும்னா முதல்ல இந்த மூகா குடும்பம் தமிழக அரசியலை விட்டே எட்ட கோடணும். அப்பதான் தமிழ்நாடு ஒரு படியாவது முன்னேறும். இந்த அல்லக்கைங்க எல்லாம் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன பேச்ச பேச போதுன்னு நினைச்சாதான் நமக்கு இப்பயே இருக்குது. இவன் என்னென்னலாம் பேச போறான்னு தெரியலையே, அதையெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கணுமே அப்படின்னு. அவன் கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி அவன் குடும்பத்தை முன்னேற்றான். அதுலயும் கருணாநிதி பேரை முன்னாடி வந்து சேர்க்கிறீங்களே, அப்பாத்தா வயிறு எரியாது. வட்டி கடன் வாங்கி இன்னைய வரைக்கும் கடனை அடைச்சு நிற்கிறான். ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும் அப்படியே ஆஹா ஓஹோன்னு இல்ல. நாளைக்கு என்ன ஆகுமோன்னு தெரியாம பயந்துட்டு இருக்கிறாங்க. மாசம் 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்கன்றிய டியூ கட்டிட்டு இருக்கிறாங்க. சொந்த வீடு வாங்க முடியாம, ஏன்னா எல்லா இடத்துலயும் தான் கமிஷன் இருக்கு. பத்திரப்பதில இருந்து எல்லாத்துலயும் கமிஷன் இருக்கு. அவங்க வாழ்க்கை அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. இவர் வந்துட்டாரு இந்தாண்ட. அவங்க தட்டுல சோத்த போட்டு திங்கிறீங்களே, கருணாநிதியை நினைச்சு பாத்தீங்களா அப்படின்னு. கருணாநிதி ஏன்டா அந்த நேரத்துல நினைச்சு பார்க்கணும்? நான் சோறு திங்கிற நேரத்துலயாவது அவங்க நிம்மதியா சாப்பிட்டுமே. அந்த நேரத்துலயும் கருணாநிதியை நினைச்சு பார்க்கணுமாடா?